தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் அதிகரிக்கிறது மின் கட்டணம். சற்று முன் வெளியான அறிவிப்பு. அடுத்து வரும் நாட்களில் தடைப்படும் நீர் விநியோகம் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். தீவிரமடையும் நெருக்கடி அரசு ஊழியர்களுக்கு இன்று வந்துள்ள புதிய அறிவிப்பு. எரிபொருளுக்கான QR பதிவில் புதிய முறை வெளியாகியுள்ள தகவல். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகும் திகதி அறிவிப்பு. எரிபொருள் தட்டுப்பாடு, மரக்கறி விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தலைவர் பதவி விலகினார். வைத்தியர் பணியிட மாற்றங்கள் தொடர்பாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் குற்றச்சாட்டு. பதுளை கண்டி வீதியில் வாகன விபத்து, கடற்படை அதிகாரி பலி. உர விநியோகம் குறித்து விவசாய திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான மின் கட்டண உயர்வுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கமைய மின்சார கட்டண திருத்தம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. அதன்படி 30 அலகுகளுக்கு 4.3%, 30 முதல் 60 அலகுகளுக்கு 6.9%, 61 முதல் 90 அலகுகளுக்கு 6.9%, 91 முதல் 180 அலகுகளுக்கு கீழ் 7.2%, 180 அலகுகளுக்கு மேல் 25% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளது. அதற்கமைய 30 அலகுகளுக்கு 15 ரூபாவினாலும், 30 முதல் 60 அலகுகளுக்கு 45 ரூபாவினாலும், 61 முதல் 90 அலகுகளுக்கு 120 ரூபாவினாலும், 91 முதல் 180 அலகுகளுக்கு கீழ் 420 ரூபாவினாலும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படுகின்றது. மின் கட்டண திருத்தம் தொடர்பில் இன்று வெளியான அறிவிப்பிலேயே குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நாட்டில் நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக அடுத்து வரும் 2 அல்லது 3 வாரங்களுக்கு நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு நாளைக்கு சில மணி நேரங்களுக்கு மட்டுமே நீர் விநியோகம் தடைப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தலைவர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார். தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை நீர்வெட்டு நடவடிக்கையை நடைமுறைப்படுத்தவில்லை என்றாலும் நிலவும் வானிலை காரணமாக எதிர்காலத்தில் நாள் முழுவதும் நீர் விநியோகம் செய்வது கடினமாக இருக்கும் என்று மேலும் கூறியுள்ளார். அம்பத்தலை உள்ளிட்ட நீர் சுத்திகரிப்பு நிலையங்களின் உற்பத்தி திறன் இதுவரை பாதிக்கப்படவில்லை என்றாலும் மலைப்பகுதிகளுக்கான நீர் விநியோகத்தில் அழுத்தம் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும், எனவே தற்போதுள்ள நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் குறைந்த அழுத்தத்தில் நீர் பெறும் பகுதிகளுக்கு வாகனங்கள் மூலம் நீர் விநியோகம் செய்ய தற்போது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மின்சார நெருக்கடிக்கு மத்தியில் அரசு ஊழியர்களுக்கு எரிசக்தி சேமிப்பு வழிகாட்டுதல்களை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. அதன்படி மின்சாரம் மற்றும் எரிசக்தி பயன்பாட்டை சேமிப்பது குறித்து அத்தியாவசிய சேவைகள் ஆணைய ஜெனரல் அலுவலகம் அரசு ஊழியர்களுக்கு புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கையில் அனைத்து அமைச்சகங்கள், மாகாண சபைகள், மாவட்ட செயலகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் உடனடியாக எரிசக்தி சேமிப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்த வேண்டும். இந்த வழிகாட்டுதல்களின்படி அனைத்து அரசு நிறுவனங்களும் பிற்பகல் 3 மணிக்குள் குளிரூட்டிகளை அணைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்களும் இதே நடவடிக்கையை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. பல்வேறு இடங்களில் உள்ள டிஜிட்டல் விளம்பர திரைகள் இரவு 8 மணிக்குள் அணைக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை தெருவிளக்குகளை அணைப்பதற்கான உரிய திட்டங்களை செயல்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் அதுபோன்ற நிகழ்வுகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கூடும் பெரிய அளவிலான கூட்டங்கள் தேசிய மின் கட்டமைப்புக்கு பதிலாக மாற்று மின் மூலங்களை பயன்படுத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. விவசாயம், மீன்பிடி மற்றும் ஏனைய இயந்திர பயன்பாடுகளை மேற்கொள்பவர்களுக்கு எரிபொருளை பெற தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை அடிப்படையாக கொண்ட
புதிய QR முறைமையொன்றை அறிமுகப்படுத்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் இதுகுறித்து மேலும் கூறுகையில், வாகனங்கள் அன்றி இயந்திரங்களை இயக்க எரிபொருள் தேவைப்படும் தரப்பினருக்காகவே இந்த விசேட QR முறைமை வடிவமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தமது எரிபொருள் தேவையை கிராம உத்தியோகத்தர் மற்றும் பிரதேச இலக்கத்தில் உறுதிப்படுத்தி இந்த புதிய QR முறைமையின் கீழ் பதிவு செய்து கொள்ள முடியும். இந்த புதிய QR குறியீடானது அந்தந்த நபர்களின் தேசிய அடையாள அட்டை இலக்கத்திற்கு அமைய உருவாக்கப்படும். இத்திட்டம் 7 வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் ஒவ்வொரு பிரிவிற்கும் வழங்கப்படும் எரிபொருள் அளவை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானிக்கும். இதன் மூலம் விவசாயிகள், கடத்தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு வர்த்தக நடவடிக்கைகளுக்காக இயந்திரங்களுக்காக எரிபொருளை பயன்படுத்தும் அனைத்து தரப்பினரினதும் எரிபொருள் தேவைகளை இலகுவாக பூர்த்தி செய்ய முடியும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். வியாபார நிலையங்கள் எரிபொருள் QR குறியீடுகளை பெற்றுக்கொள்வதற்கான புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஆலோசகர் சுமுது ரத்நாயக்கவே தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சை பெறுபேறு முடிவுகள் நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியிடப்படலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 10 ஆரம்பமான உயர்தர பரீட்சையின் சில பாடங்கள் டிட்வா புயல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு ஜனவரி 12 முதல் 20 வரை மீண்டும் நடத்தப்பட்டன. இதற்கமைய அனைத்து பரீட்சைகளும் 16 நிறைவடைந்தன. 2025 ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சையில் சுமார் 3 லட்சம் பரீட்சார்த்திகள் பங்கேற்றிருந்தனர். இதற்கிடையில் அடுத்த ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் 26 முதல் கோரப்பட்டுள்ளதுடன் கடைசி திகதி அடுத்த மாதம் 24 வரை அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் தட்டுப்பாட்டினால் நாள்தோறும் சுமார் 50,000 கிலோகிராம் மரக்கறிகள் மற்றும் பழங்கள் பழுதடைவதாக தேசிய மரக்கறி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் நிமல் கேவா விதரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள 13 விசேட பொருளாதார நிலையங்களுக்கு சுமார் 3 லட்சம் விவசாய குடும்பங்கள் தமது விளைச்சலை வழங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய நேற்று மாத்திரம் சுமார் 20 லட்சம் கிலோகிராம் மரக்கறிகள் சந்தைக்கு கிடைத்த போதிலும் வியாபாரிகள் வருகை தராத காரணத்தினால் போட்டித்தன்மை குறைந்து மரக்கறி விலைகளும் மிக மோசமாக வீழ்ச்சியடைந்துள்ளது. பாரவூர்தி உரிமையாளர்களுக்கு வாரத்தில் குறைந்தது 4 நாட்கள் டீசல் கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் சந்தைகளுக்கு வருகை தருவதை தவிர்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் மரக்கறிகள் மற்றும் பழங்கள் விநியோகம் பாதிக்கப்பட்டு அவை பழுதடைவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை நேற்றைய நிலவரத்தின்படி கரிமிளகாய் 120 ரூபாய்க்கும், தக்காளி 30 முதல் 40 ரூபாய்க்கும், பீட்ரூட் மற்றும் கோவா 40 ரூபாய்க்கும், கத்தரிக்காய் 80 ரூபாய் முதல் 100 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் 80 முதல் 100 ரூபாய்க்கும் மொத்த விலையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் ஸ்ரீலங்கன் ஹேட்டரிங் தலைவர் சரத் கனேகோடா தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார். சனத் கனேகோடாவின் பதவி விலகல் நாளை முதல் நடைமுறைக்கு வரும். மேலும் திமல் அந்தாரா பதில் தலைவராக பணியாற்றுவார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிர்வாக குழு உறுப்பினர் ரஷான் குணதிலகாவும் தனது பதவியிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான மருத்துவ பணியிட மாற்றங்கள் அரசியல் நோக்கங்களுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக இன்று நடந்த ஊடக சந்திப்பின் போதே வைத்தியர் கன்ஷமால் வீரசூரிய இதனை தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பில் பேசிய அவர், இந்த வருடத்திற்கான மருத்துவ பணியிட மாற்றுப்பட்டியல் எந்தவித கலந்தாலோசனையும் இன்றி சட்டவிரோதமான முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்று ஒருபோதும் நடந்ததில்லை எனவும் வைத்தியர் சுட்டிக்காட்டினார். எனவே இந்த பணியிட மாற்றங்களின் காரணமாக நாளை காலை 8 மணி முதல் நாடு தழுவிய ஓர்நாள் அடையாள போராட்டத்தை விருப்பமின்றி மேற்கொள்ள இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதை நிறுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் நாளை காலை வரை அவகாசம் உள்ளது என்றும் வைத்தியர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவசர கால நிலை சிகிச்சை தடை ஏற்படாது என்றும் முறையாக நோயாளர்களுக்கு சிகிச்சை வழங்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பதுளை ரந்தனிகல வீதியில் அமைந்துள்ள புந்தங்கோட்டை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் கடற்படை அதிகாரியொருவர் உயிரிழந்துள்ளதாக கந்தக்கட்டிய காவல்துறையினர் தெரிவித்தனர். அதன்படி இந்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளது. பதுளையிலிருந்து கண்டிக்கு சென்று கொண்டிருந்த தனியார் பயணிகள் பேருந்து முன்னால் சென்ற மோட்டார் சைக்கிளை முந்தி செல்ல முயன்ற போது பேருந்து மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பது
காவல்துறையின் விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர் கேகாலை புவக்கோபட்டிய அளவத்தூராவில் உள்ள கதியமுள்ள பகுதியைச் சேர்ந்த அலஹக்கூன் முதியன் செலாக்கி ரசித் ரண்டிக்க அலஹக்கூன் 33 வயது என்ற கடற்படை அதிகாரி என காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கண்டுகட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கையிருப்பில் உள்ள உரத்தின் அளவு மட்டுப்படுத்தப்பட்ட மட்டத்தில் உள்ளதை கருத்தில் கொண்டு உர விநியோகம் தொடர்பில் விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளது. அதன்படி 2026 ஆண்டுக்கான சிறுபோக பயிற்சிகையின் போது கையிருப்பில் உள்ள யூரியா உரத்தை நெற்செய்கைக்கு மாத்திரம் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாடு முழுவதும் உள்ள விவசாய சேவை நிலையங்கள் ஊடாக மாத்திரமே இந்த உர விநியோகம் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பயிடப்பட்டுள்ள நிலத்தின் அளவை அடிப்படையாக கொண்டே விவசாயிகளுக்கு உரம் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நெற்செய்கை எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் தற்போதுள்ள உர கையிருப்புகளை மிகவும் வினைத்திறனான முறையில் முகாமைத்துவம் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுக்கப்பட்டுள்ளது. இதர பயிற்சிகைகளை விட நெற்செய்கைக்கு முன்னுரிமை அளித்து உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதே இந்த தீர்மானத்தின் முக்கிய நோக்கம் என விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப்